வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன பார்த்துட்டு வருவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியில் நேரோ சிபிஆர் இருந்ததுனால ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இன்றைக்கி நல்லா அப்சைடு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நிஃப்டியிலேருந்து இது ஆரம்பிப்போம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 22,794 அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அதை ஸ்ட்ராங்காக சாலிடாக மேலே பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா நீளமான லாங் ஒரு புல்லிஷ் கேல்சிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ இனியும் மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது. அதாவது இந்த நீளமான கேல்சிக்ஸ்க்கு ரீடெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். எடுத்துகிட்டு இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் அல்லது பிரேக் ஆகலாம். அதனால் நீளமான கேல்சிக்ஸு வந்தாலே என்ன பண்ணணும் அதுக்காகவும் நாங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதுவும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். 1 ஹவரில் எல்லாமே முக்கியமான சப்போர்ட் லெவலாகவே இருந்துகிட்ருக்கு. பாருங்கள், 22,993, அப்புறம் 22,881, 22,775, 22,642. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால 951 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால கீழே இங்கே 891 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகலாம், அல்லது டைரெக்டாக பிரேக் அவுட் பண்ணலாம். ஒருவேளை கீழே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும், திரும்ப மேலே வந்துடும். இந்த லெவலையும் சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே இங்கே வந்துடும். அதனால் ஒவ்வொரு லெவலும் ரொம்ப முக்கியமான லெவல். அந்தந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் ஹையர் வேல்யூ சிபேர் புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது. சிபேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ரெண்டும் புல்லிஷாக இண்டிகேட் பண்ணால் சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓப்பன் ஆனிச்சுன்னா R1 போக வாய்ப்புகள் இருக்குது. R1லேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த டாப் சிபேர் வரைக்கும் வரலாம். R1ல் இருந்தும் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R2 போகும். இதுதான் சிபேருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது. சிபேர் கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா அதை நம்ம செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். S1 தாண்டி எப்போ புல் பேக் செல்லிங் போடுதோ அப்போ நம்ம செல்லிங் பயன்படுத்தலாம். அது திரும்ப அப்படி S2 வரைக்கும் போகும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது R1 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் கண்டிஷனு. அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த ரேஞ்ச் அதாவது 48,258 பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆணுச்சு. இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லியிருந்தோம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நல்லா சாலிடாக மேலே பிரேக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு மேலே. ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 50,000 அந்த ரேஞ்சு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள், இந்த ரேஞ்சை தாண்டிடுச்சு, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த டெஸ்டினேஷன் இந்த 50,000 நோக்கி தான் போக வாய்ப்புகள் இருக்குது. கீழே வருது அப்படின்னா அந்த லாங் இந்த கேல்சிக்ஸ்க்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். ரீடெஸ்ட்மெண்ட் இது கேல்சிக்ஸை ஃபுல்லாக கீழே பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்ம செல்லிங் பண்ண வாய்ப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நீளமான கேல்சிக்ஸ் இருந்தாலே அது 50, 75, 100 பிரேக் ஆனால் தான் அதோட வலு இழந்துருன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அது மாதிரி நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டிவே போலவே பேங்க் நிஃப்டிலையும் சப்போர்ட் லெவல் முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்குது பாருங்கள். 48,607, 48,457. இங்கேருந்து கீழே சப்போர்ட் எடுக்குதுன்னா 829 வரும். அதையும் சப்போர்ட் எடுக்குதுன்னா 49,252 வரும். இல்லை இதையும் தாண்டி இங்கே பிரேக் பண்ணதுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். இதை பிரேக் பண்ணதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த 2ல் சப்போர்ட் எடுக்கிறதுனால மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் பாருங்கள், விரிநகர சிபேருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆனாலே நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். R1லேயும் சப்போர்ட் எடுத்துச்சு. எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள், R3 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் R1 தாண்டானா ட்ரெண்டிங்கு, அதாவது S1 தாண்டா ட்ரெண்டிங்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபார்முலின் படி R1ல் சப்போர்ட் எடுத்ததுனால R3 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஹையர் வேல்யூ சிபேர் புல்லிஷு, சிபேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு புல்லிஷு. நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே கண்டிஷன் தான். சிபேருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல் பேக் பையிங் போடுதுன்னா R1ல் ரிஜெக்ட் ஆனால் டாப் சிபிஆர், R1ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா அப்படியே R2. சிபேருக்கு கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா செல் பண்ண வேண்டாம். S1 தாண்டி ஃபுல் பேக் செல் பண்ணால் தான் செல்லிங் பண்ண வாய்ப்பு. S2 வரைக்கும் போகலாம். S1லேருந்து சப்போர்ட் பையிங் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப அது R1 வரைக்கும் வரலாம். இதுதான் கண்டிஷனு. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 ஸ்டேட்டோட எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோடைய இம்பேக்டாகவும் இருக்கலாம். தொடர்ந்து வரும் நாட்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.